டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் நேர்களே, இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் இல்ல திரைகளில் உங்களை மீண்டும் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 11ஆம் திகதி மே மாதம் 2022 புதன்கிழமை காலை பொழுது. புலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கும் இனிய நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது நெஸ்டமோல்ட் பலம் நலம் சக்தி. இன்றைய காலை பொழுதில் உங்களோடு தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். யாழ் குடாநாட்டில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய பிரதான பிராந்திய பத்திரிகைகள் இன்று எங்கள் கரங்களிலே கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. தினக்குரல், உதயன், ஈழநாடு, வலம்புரி ஆகிய பத்திரிகைகளிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய முதன்மை செய்திகளை இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கவிருக்கிறோம். முதலில் அனைத்து பத்திரிகைகளினதும் பிரதான தலைப்புச் செய்தியை ஒரு பார்வையில் நோக்கலாம். ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, சொத்துக்களை சேதப்படுத்துவோரை சுடுவதற்கு முப்படைக்கும் உத்தரவு என்ற தலைப்பிட்டு வருகிறது. நேற்றைய தினம் டான்ஸ் செய்திகளிலே நீங்கள் இதனை கண்ணுற்றிருப்பீர்கள். சொத்துக்களை சேதப்படுத்துவோரை சுடுவதற்கு முப்படைக்கும் உத்தரவு என்று தென்னிலங்கையிலே நீடிக்கும் கலவரம் அல்லது கலேபரத்திற்கு மத்தியில் இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நாளை காலை 7 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிற செய்திகள் நேற்று இரவு வெளியாகியிருந்த செய்திகள். உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பும் தொடர்கிறது. தெற்கு கலவரம், துப்பாக்கி சூட்டுக்கு அனுமதி என்ற தலைப்பில் காணப்படுகிறது. அதேவேளை வலம்புரி பத்திரிகையும் வன்முறையில் ஈடுபடுவோர் மீது துப்பாக்கி சூடு நடாத்த உத்தரவு, முப்படையினருக்கு பாதுகாப்பு அமைச்சு அறிவிப்பு என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தியை தாங்கி இருக்கக்கூடிய அதேவேளை தினக்குரல் பத்திரிகை இராணுவத்தினரிடம் நிர்வாக அதிகாரம், வன்முறை அரசியல் நெருக்கடி அதிகரிக்குமானால் இதுவே நடக்கும் என எச்சரிக்கை. அதாவது இது இப்படி ஒரு இராணுவ ஆட்சி அல்லது இராணுவ புரட்சி ஒன்று நாட்டில் ஏற்படுவதற்கான அபாயம் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுவதாக அந்த செய்தி பிரதான தலைப்பிட்டு வருகிறது. குறிப்பாக இராணுவத்திடம் நிர்வாக அதிகாரம், வன்முறை அரசியல் நெருக்கடி அதிகரிக்குமானால் இதுவே நடக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளின் விரிவாக்கத்தை முதலில் இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே செய்திகளை நாங்கள் தொடர்ந்து இணைக்க முடியும். அதாவது வன்முறையில் ஈடுபடுவோருக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடாத்த விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சினால் முப்படையினருக்கும் அந்த விசேட உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அந்த செய்தியின் விரிவாக்கம் ஈழநாடு பத்திரிகையில் இருந்து, சொத்துக்களை சேதப்படுத்துவோரை சுடுவதற்கு முப்படைக்கும் உத்தரவு, பொது சொத்துக்களை சூறையாடுவோர், தனிநபர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துபவர்களை சுடுவதற்கு பாதுகாப்பு அமைச்சு முப்படையினருக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக வருகிற அந்த செய்தியிலே, பாதுகாப்பு அமைச்சு நேற்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி பொது சொத்துக்களை அழிக்கும், கொள்ளையடிக்கும் எவரையும் சுடுவதற்கு முப்படையினருக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளிலும் கடந்த 2 நாட்களாக கும்பல்கள் பொது சொத்துக்களையும் ஆளும் கட்சியின் அரசியல்வாதிகளின் சொத்துக்களையும் தாக்கி அழித்தனர். அத்துடன் தனிநபர்களையும் அவர்கள் தாக்கினர். இந்த கும்பல்களால் அழிக்கப்பட்ட சொத்துக்களில் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு சொந்தமான சொத்துக்களும் அடங்கும். காலிமுகத்திடலிலே அமைதி வழியில் தொடர்ந்த ஆர்ப்பாட்டத்தின் மீது நடாத்தப்பட்ட வன்முறைகளை தொடர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கும்பல்களால் சொத்துக்கள் தாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது என்கிற விடயம் அந்த குண்டர் குழு என்று சொல்லுகிற குழு நேற்று முன்தினம் பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் பதவி விலகலை அறிவிப்பதற்கு முன்னதாக இடம்பெற்ற ஒரு விசேட கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த முன்னாள் பிரதமர், இப்போது அவர் முன்னர் பிரதமராக இருந்தவர், நேற்று முன்தினம் வரை முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய அந்த விசேட கூட்டத்தை அடுத்து அந்த கூட்டம் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது வெளியிலே அவருக்கு ஆதரவாக அலரி மாளிகையின் வெளிப்புறத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள், அதாவது அப்போது பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் அங்கு மைனா கோகமவில் போராட்டத்திலே அமைதி வழியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதலை நடாத்தி அவர்களுடைய அந்த கொட்டகைகளை எல்லாம் பிடுங்கி எறிந்து பெரிய கலவரத்தை உருவாக்கியிருந்தார்கள். பின்னர் அது காலிமுகத்திடலிலே அங்கே கோட்டா கோகமவில் இடம்பெற்ற ஒரு வன்முறையாக மாறியது. அங்கே அமைதி வழியில் போராட்டத்தில் அல்லது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த
கொண்டிருந்தவர்கள் மீது அந்த குண்டர்கள் குழு அல்லரி மாளிகையிலிருந்து நேரே அங்கே காலிமுகத்திடலுக்கு சென்று தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. பின்னர் அந்த தாக்குதல் பாரிய அளவில் விஸ்தீர்ணம் அடைந்தது. மீண்டும் அவர்கள் திருப்பி தாக்கினார்கள். ஐமேதி வழி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் தொடர்ந்து பல்வேறுபட்ட ஒரு கலவர பூமியாக தென்னிலங்கை மாறியது. எரியூட்டப்பட்டன அரச தரப்பினருடைய சொத்துக்கள். ஆனால் மிக கோடிடப்பட வேண்டிய செய்தி, அந்த சொத்துக்கள் என்று சொல்லப்படுகிற வீடுகள், ஹோட்டல்கள், அவர்களுக்கு சொந்தமான நிலங்கள், அதில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் எரியூட்ட போது அந்த ஸ்தலத்தில் எவரும் இருக்கவில்லை என்கிற செய்திகள் பதிவாகி கொண்டிருக்கின்றன. நேற்று முன்தினம் அதிகாலை கோட்டாபய ராஜபக்ஷ, ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய ஆஸ்தான ஜோதிடர் என்று சொல்லப்படக்கூடிய ஞானாக்கா என்று சொல்லப்படக்கூடியவருடைய அனுராதபுரத்தில் இருந்த வீடு மற்றும் ஹோட்டல் என்பன தாக்கி அளிக்கப்பட்டன. அப்போது கூட அங்கு யாரும் இருக்கவில்லை என்கிற செய்திகள் வெளியாக இருந்தன. இந்த நிலையில் தான் நேற்றும் அது தொடர்ந்து அந்த கலவரம் அல்லது ஆர்ப்பாட்டம், ஜனாதிபதிக்கு எதிரான கோஷம், இந்த அரசாங்கத்திற்கு எதிரான கோஷம் பல்வேறு வியூகங்களில் விஸ்தீர்ணம் அடைந்திருந்தது. போராட்டக்காரர்கள் எந்த ஒரு ஓய்வு நிலைக்கும் செல்லாது தொடர்ச்சியாக அந்த போராட்டங்களிலே அரசாங்கம் வெளியேற வேண்டும் என்கிற வலியுறுத்தல்களை அழுத்தமாக திருத்தமாக பதிவு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். நாடளாவிய ரீதியில் அவர்களுக்கான எதிர்ப்பு வலுப்பெற்றிருக்கிறது. நேற்று திருகோணமலை கடற்படை முகாமிற்கு, குறிப்பாக நேற்று முன்தினம் பிரதமராக இருந்தவர், பிரதமர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்த பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ அவரது குடும்பத்தினருடன் திருகோணமலைக்கு வருகை தந்து அந்த கடற்படை முகாமிலே தஞ்சமடைந்திருப்பதாக தெரிவித்து அங்கு திருகோணமலையில் எல்லாம் 2 ஹெலிகாப்டர்கள் நேற்று காலை திருகோணமலை மாவட்டத்தை வந்தடைந்ததாக கூறி அங்கு போராட்டங்கள் இடம்பெற்றன. இப்படி நாளுக்கு நாள் ஒரு புதிய கலவரங்கள் தொடர்பான செய்திகளோடு பொழுதுகள் விரிகின்றன. இந்த நிலையில்தான் பாதுகாப்பு அமைச்சர் விசேட ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு சொத்துக்களை சேதப்படுத்துவோருக்கு எதிராக அவர்களை சுடுவதற்கு விசேட உத்தரவை முப்படையினருக்கு வழங்கி இருக்கிறது, விசேட அதிகாரத்தை வழங்கி இருக்கிறது. இப்போது ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கிறது. நாளை காலை 7 மணி வரை ஊரடங்கு சட்டம் நீடிக்கும் என்றும் அரச தரப்பினரால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் தான் இப்போது சொத்துக்களை சேதப்படுத்தும் அனைவருக்கும் துப்பாக்கியால் சுடலாம் என்கிற ஒரு விசேட அதிகாரத்தை முப்படையினருக்கு பாதுகாப்பு அமைச்சு வழங்கி இருக்கிறது ஒரு அறிக்கையூடாக. இந்த செய்தி உதயன் பத்திரிகையிலும் தொடர்கிறது. தெற்கு கலவரம், துப்பாக்கி சூட்டிற்கு அனுமதி என்று காணப்படுகிறது. நாங்கள் அந்த செய்தியிலே சில மேலதிக தகவல்களை இணைத்துக் கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். தெற்கில் நேற்றும் அதிகளவான வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றுள்ள நிலையில் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தும் அல்லது பொது சொத்துக்களை கொள்ளையிடும் நபர்கள் மீது துப்பாக்கி சூடு நடாத்த முப்படையினருக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. நபர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துவோர் மீதும் துப்பாக்கி சூடு நடாத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் நாட்டின் பல இடங்களில் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகின. அதுதான் விடயம். இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் நாட்டின் பல இடங்களில் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகின. முல்லேரியாவில் நேற்றிரவு நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்தார். அங்கொட சந்தியிலே முல்லேரியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் ஜீப்பை தாக்கியதுடன் அங்கிருந்த பஸ் ஒன்றை தீயிட முயன்ற குழு மீது துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டது என்று போலீஸ் தரப்பு தெரிவித்தது. ரத்கமவில் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 4 காயமடைந்துள்ளனர். ரத்கம பிரதேச சபை தலைவர் வீட்டுக்கு அருகில் எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடந்துள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக மக்களால் முன்னெடுக்கப்பட்ட அமைதியான போராட்டத்தில் ஆதரவுடன் நடாத்தப்பட்ட வன்முறையை அடுத்து, அதாவது அரசாங்கத்திற்கு எதிராக மக்களால் முன்னெடுக்கப்பட்ட அமைதியான போராட்டத்தில் அரசு ஆதரவுடன் நடாத்தப்பட்ட வன்முறையை அடுத்து நாட்டின் பல இடங்களில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச அரசியல்வாதிகளின் வீடுகள், சொத்துக்கள் பொதுமக்களால் தீயிட்டு எரிக்கப்பட்டு வருகின்றன. சில இடங்களில் அரசு ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்கள் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளன. நாட்டின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் தீவிரம் பெற்றுள்ள நிலையில் பாதுகாப்பு அமைச்சால் நேற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நாட்டிலே பதிவாகி இருக்கின்றன என்று அந்த செய்தி தாங்கி இருக்கிறது. அதேவேளை வலம்புரி கூறுகிறது, வன்முறையில் ஈடுபடுவோர் மீது துப்பாக்கிச் சூடு நடாத்த உத்தரவு என்று அந்த பாதுகாப்பு அமைச்சினுடைய அறிக்கையை மேற்கோள் காட்டி அந்த செய்தி விரிவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.
தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு என்ன விடயத்தை தாங்கியிருக்கிறது என்று ஏழுவே வாசித்தளித்திருக்கிறேன். இராணுவத்திடம் நிர்வாக அதிகாரம், வன்முறை அரசியல் அதிகரிக்குமானால், வன்முறை அரசியல் நெருக்கடி அதிகரிக்குமானால் இதுவே நடக்கும் என எச்சரிக்கை. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள வன்முறை மற்றும் அரசியல் நெருக்கடி நிலைமைகள் அதிகரிக்குமாக இருந்தால் நிர்வாக அதிகாரம் தற்காலிகமாக சில காலத்திற்கு இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக பல்வேறு அரசியல் தலைவர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் தெரிவிக்கிறார்கள். இடைக்கால அரசாங்கம் தொடர்பான முறையான வேலை திட்டங்கள் இன்றி பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை பதவி விலகச் செய்ததை அடுத்து இந்த விடயம் இப்போது பேசுபொருளாகி இருக்கிறது. குறிப்பாக நாடு முழுவதும் வன்முறை அரசியல் நெருக்கடி அதிகரிக்குமாக இருந்தால் இதுவே நடக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அந்த செய்தியை இன்றைய தினக்குரல் தாங்கியிருக்கிறது பிரதான தலைப்புச் செய்தியாக. அதன் விரிவாக்கம்: தொடர்ந்து நாட்டின் அரசியல் ஸ்திரமற்ற நிலைமை மேலும் தீவிரமடைந்திருக்கிறது. இதேவேளை திங்கட்கிழமை காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டத்தின் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அரசிற்கு எதிரான வன்முறைகள் ஆரம்பித்துள்ளன. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகினாலும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் என்ற போராட்டங்கள் மேலும் பலப்பெற்று வருகின்றன. இந்நிலையில் நாட்டில் ஏற்பட்டுள்ள வன்முறை நிலைமையை கட்டுப்படுத்த போலீசாருக்கு உதவ இராணுவத்தினர் களமிறக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். இதேவேளை கடந்த வாரத்தில் ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட அவசரகால உத்தரவை தொடர்ந்து இராணுவத்தினர் கொழும்பு உள்ளிட்ட பிரதேசங்களில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டத்தின் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து நடைபெறும் வன்முறைகள் தொடர்பில் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. இதனை நடத்துவோர் குறித்தும் இராணுவத்தினரும் போலீசாரும் ஒதுங்கியிருந்ததையும் சுட்டிக்காட்டும் அரசியல் ஆய்வாளர்கள் இதன் பின்னால் பல திட்டங்கள் இருக்கக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். இவ்வாறான நிலைமையில் நாட்டில் ஏற்பட்டுள்ள வன்முறை நிலைமை நீடித்தால் அதனை கட்டுப்படுத்த இராணுவத்தினரை பயன்படுத்தக்கூடிய நிலைமை உருவாகியுள்ளது. இதேவேளை இராணுவ ஆட்சிக்கு வழிவகுக்கும் வகையில் வன்முறையை தூண்டுவதற்கு நாசகாரர்கள் பயன்படுத்தப்படலாம் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதேபோன்று தற்போதைய நெருக்கடி நிலைமையில் இராணுவத்தினர் கொழும்பில் அதிகளவில் களமிறக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பல்வேறு அரசியல் ஆய்வாளர்களும் எச்சரிக்கைகளை விடுத்து வருகிறார்கள். இது இராணுவ ஆட்சிக்கான ஆரம்பமா என்ற கேள்விகளை அவர்கள் எழுப்புகிறார்கள். அரசியல் கட்சிகளும் இராணுவ குவிப்பை வன்மையாக கண்டித்துள்ளன. இந்நிலையில் நாட்டில் புதிய அரசாங்கத்தை அமைப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் நிலைமை வழமைக்கு வரும் வரையில் இராணுவத்தினரிடம் அதிகளவான அதிகாரங்கள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அதாவது இராணுவ ஆட்சிக்கு வழிவகுக்கும் வகையிலே வன்முறையை தூண்டுவதற்கு நாசகாரர்கள் பயன்படுத்தப்படலாம் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதே வேளை அரசியல் ஆய்வாளர்கள் இந்த நெருக்கடி நிலைமையில் இராணுவத்தினர் கொழும்பில் அதிக அளவில் களமிறக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் இது இராணுவ ஆட்சிக்கான ஆரம்பமா என்ற கேள்விகளை எழுப்புகிறார்கள். அரசியல் கட்சிகளும் இராணுவ குவிப்பை வன்மையாக கண்டித்துள்ளன என்பதை மீண்டும் அழுத்தமாக நாங்கள் உங்களிடம் பதிவு செய்கிறோம். மிக முக்கியமாக ஒரு வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பிலே இன்றும் பல விடயங்கள் அதாவது கிறிஸ்தவ தரப்பினரால் கொழும்பு மறை மாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை புனித பாப்பரசரை சந்தித்து அங்கு விசேட திருப்பலி பூஜைகள் ஒப்புக்கொடுப்புடன் பல்வேறு விடயங்களை இன்னும் ஒரு நம்பகமான விசாரணைகள் அல்லது அது தொடர்பான குற்றவாளிகளை அடையாளம் காட்டுவதில் அது தொடர்பான ஒரு வெளிப்படைத்தன்மையான விசாரணையை முன்னெடுப்பதில் இந்த அரசாங்கம் பின்னடித்து வருவதாக தினம் தினம் புதிதாக தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களினுடைய அந்த கேள்வி இன்றும் நிகழ்கிறது, சரியான பதில் இல்லை. ஆக ஆட்சி மாற்றத்திற்காக இந்த நாசகார வேலைகளை அதாவது கும்பல்களை இறக்கி அமைதி வழி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் மீதான வன்முறைகளை கட்டவிழ்த்து இராணுவத்திற்கான அதிகாரங்களை அதிக அளவில் வழங்கி இராணுவ ஆட்சியை இந்த நாட்டில் கொண்டு வருவதற்கான ஒரு எத்தனங்கள் பிரயத்தனங்கள் முன்னெடுக்கப்படும் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க முன்னதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இப்போது அரசியல் ஆய்வாளர்களினுடைய பார்வையும் அந்த பக்கம் திரும்பி இருக்கிறது. இப்படியான சம்பவங்களை பார்க்கிற பொழுது இராணுவ ஆட்சிக்கு வழிவகுக்குமா என்கிற கேள்வி எழுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பல எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. இந்த இராணுவத்தினுடைய தரப்பினருக்கு முழு அதிகாரங்கள் வழங்கப்படுவது, அவர்கள் அதிக அளவில் குவிக்கப்படுவது போன்ற விடயங்கள்
நடவடிக்கைகளுக்கு தங்களுடைய எதிர்ப்பை அழுத்தமாக பதிவு செய்து வருகிறார்கள். இப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இராணுவத்தோடு மிக நெருங்கிய தொடர்புடைய ஒருவர், முன்னாள் பாதுகாப்பு செயலாளர். இறுதி யுத்தம் நிறைவுக்கு வந்தபோது அப்போது பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ஷ அப்போது ஜனாதிபதியாக இருந்தவளை மிகவும் அவருக்கு ஒரு வலதுகரமாக செயற்பட்டவர் என்று கூற முடியும். இப்போது ஜனாதிபதியாக இருக்கிறார். ஆக இந்த நாடு இராணுவ ஆட்சிக்கு செல்லுமா இல்லையா, நாளை என்ன நடக்கும் என்று விவரிக்க முடியாத அளவிற்கு நாட்டின் நிலை சென்று கொண்டிருக்கிறது. ஒருபுறம் பொருளாதார ரீதியிலான இடர்கள், பஞ்சங்கள், அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்வதில் மக்களுக்கான நெருக்கடிகள் என்று எதிர்கொண்டு இருக்கக்கூடிய வேளையிலே இப்போது இப்படியான பிரச்சனைகள் வந்து நாட்டிலே பாரிய ஒரு இடர்களை அல்லது தலைவிரித்தாடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் ஏனைய முக்கிய செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். இங்கே ரத்கமவில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 4 காயம், அங்குடையில் ஒருவர் சுட்டுக்கொலை என்று ஏலவே உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிலே அது தொடர்பான செய்திகளை பிரசுரித்திருந்தது. இன்றைய உதயன் இப்போது தினக்குரலில் ரத்கமவில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 4 காயம், அங்குடையில் ஒருவர் சுட்டுக்கொலை என்று இந்த விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னர், அதாவது வந்து சுடுவதற்கு முப்படைக்கும் அதிகாரம் வழங்கப்பட்ட பின்னர் அந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றிருக்கிறது தொடர்பான ஒரு செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையிலிருந்து மற்றொரு செய்தியை இணைக்கலாம். நாடு முழுவதும் பதற்றமான நிலை, சொத்துக்களுக்கு கடும் சேதம் விளைவிப்பு. அந்த செய்தியின் விரிவாக்கம், காலிமுகத்திடலில் அமைக்கப்பட்டிருந்த கோட்டா கோகம ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவங்களுக்கு பின்னர் நாடு முழுவதும் ஏற்பட்ட வன்முறைகளுக்கு பின்னர் தொடர்ச்சியாக நேற்று 2வது நாளாகவும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. கொழும்பு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்த இடம்பெற்ற பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களால் அரச ஆதரவாளர்கள் மீது கடும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதுடன் சொத்துக்களுக்கும் கடும் சேதம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் இரவு வரை மோதல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டதுடன் அதிகாலை வரை அலரி மாளிகையில் ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்களினால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கண்ணீர் பிரயோகம் மேற்கொண்டும் வானோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டும் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைப்பதற்கு போலீசார் முயற்சித்தனர். அரசாங்க ஆதரவாளர்களால் தாக்கப்பட்டு தீயிட்டு கொளுத்தப்பட்ட கோட்டா கோகம மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டு 34வது நாளாக மீண்டும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அரசாங்க ஆதரவாளர்களை அலரி மாளிகைக்கு கொண்டு வருவதற்காக பயன்படுத்தப்பட்ட பல பஸ் வண்டிகள் தீக்கிரையாக்கப்பட்ட நிலையில் சேதம் விளைவிக்கப்பட்ட பஸ் வண்டி ஒன்று கோட்டா கோகம பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது. அலரி மாளிகைக்கு முன்பாக நேற்று முன்தினம் பிற்பகல் முதல் முன்னெடுக்கப்பட்ட மக்கள் போராட்டம் நேற்று காலை வரை தொடர்ந்தது. பல தடவைகள் அலரி மாளிகைக்குள் உள்நுழைய முற்பட்ட போதிலும் நிலைமையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி நிலைமையை கட்டுப்படுத்தினர். நிலைமையை கட்டுப்படுத்த இராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை வீரர்களும் வரவழைக்கப்பட்டார்கள். போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார்கள். இன்று அதிகாலை 2 மணியளவில் அலரி மாளிகையை சுற்றி வளைத்த போராட்டக்காரர்களை வெளியேற்றுவதற்கு மேலதிகமாக 3 படைப்பிரிவினர் வரவழைக்கப்பட்டார்கள். நிலைமையை கட்டுப்படுத்த கஜபா ரெஜிமெண்ட் படையினரின் குழு ஒன்று கடைசியாக சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் கடும் பிரயத்தனைகளுக்கு மத்தியில் பலத்த பாதுகாப்புடன் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நேற்று காலை அலரி மாளிகையில் இருந்து புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று முன்தினம் இரவு நாடளாவிய ரீதியில் பல வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருந்தன. ஹம்பாந்தோட்டை மெத்தமுலனவில் அமைந்துள்ள DA ராஜபக்ஷ நினைவு தூபி ஒரு குழுவினரால் இடித்து தள்ளப்பட்டது. அத்துடன் மெத்தமுலனவில் அமைந்துள்ள மஹிந்த ராஜபக்ஷவின் பாரம்பரிய இல்லமும் தீக்கிரையாக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவிற்கு சொந்தமான குருநாகல் பகுதியில் 2 வீடுகளுக்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீ வைத்தனர். அலவ மஹரச்சி முல்லவில் அமைந்துள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் வீட்டிற்கும் ஒரு குழுவினர் தீ வைத்தனர். இம்மத்துவ பிரதேச சபை தவிசாளர் AV சரத்குமாரவின் வீடும் நேற்று முன்தினம் இரவு ஆத்திரமடைந்த குழுவினரால் தாக்கப்பட்டது. படுகாயமடைந்த பிரதேச சபை தலைவர் கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட நிலையிலே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வீட்டின் மீது தாக்குதல் நடாத்த வந்த குழுவினர் மீதும் தலைவரின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடாத்தியுள்ளனர். காயமடைந்த 3 இமத்துவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் ஒருவர் கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை பல முன்னாள் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், மேயர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் பல்வேறு நபர்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளன.
சனத் நிஷாந்தவின் வீடு, திஸ்ஸ குட்டியாராட்சியின் வீடு, குருநாகல் மேயர் மாளிகை, ஜான்சன் வீடு மற்றும் அலுவலகம், மொரட்டுவ மேயரின் வீடு, அனுஷா பாஸ்குவலின் வீடு, பிரசன்ன ரணதுங்கவின் வீடு, ரமேஷ் பத்ரணவின் வீடு, சாந்த பண்டாரவின் வீடு, அரந்திக்குவின் வீடு, கனககீரத்தின் வீடு, காமினி லொக்ககேவின் வீடு, மொரட்டுவ மேயர் சமன்லால் இல்லம், நிமல் லான்சாவின் 2 வீடுகள், வென்னப்புவ நயனர்மடம் ட்ரெவின் பெர்னாண்டோ வீடு, அலிசஃப்ரியின் வீடு, பந்துல குணவர்தன வீடு, கேகாலை மகிபால ஹெரத் ஹவுஸ், கொட்டிகாவத்த ரேணுகா பெரேரா இல்லம், கம்பகா நாலக கொடகேவா வீடு, விமல் வீரமிசவின் வீடு, ஸ்ரீபால ஹம்லத் வீடு, ஹெஹலிய ரம்புக்வல வீடு, ரோஹித அபி குணவர்தன வீடு, காஞ்சனா விஜயசேகர வீடு, துமிந்த திசாநாயக்க வீடு என்பன சேதப்படுத்தப்பட்டன. போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்ன மற்றும் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா ஆகியோர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னிலையில் அழைக்கப்பட்டுள்ளார்கள். இன்று முற்பகல் இந்த விடயம் தொடர்பிலே 10 மணிக்கு விசாரணைக்காக அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குடிமக்களுக்கும் அவர்களின் குடியிருப்புகளுக்கும் போதிய பாதுகாப்பை வழங்க தவறியதற்காகவும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த தவறியதற்காகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்முறைகளுக்கு காரணமான அனைத்து நபர்களும் உரிய நடைமுறையை உறுதி செய்து கைது செய்யப்படுவார்கள் என்று மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அமைதியின்மையை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் தொடர்ந்து முயற்சித்துள்ள நிலையிலும் போராட்டக்காரர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு இடையில் கடும் தாக்குதல் ஏற்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் பகல் 1:40 மணியளவில் கொழும்பு வடக்கு, தெற்கு மற்றும் கொழும்பு மத்தியில் மறு அறிவித்தல் வரை போலீஸ் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. பின்னர் தாக்குதல் சம்பவங்களை கண்டித்து பல்வேறு தரப்பினரும் வீதிக்கு இறங்கி போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் 2:20 மணியளவில் மேல் மாகாணம் முழுவதும் மறு அறிவித்தல் வரை போலீஸ் ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. எனினும் 2:45 மணியளவில் நாடு முழுவதும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் போலீஸ் ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. எனினும் குறித்த ஊரடங்கு நேற்று காலை 7 மணிக்கு அகற்றப்படும் என அறிவிக்கப்பட்ட போதும் இன்று காலை 7 மணி வரை நீடிக்கப்பட்டது. இந்நிலையில் நாளை காலை 7 மணி வரை மீண்டும் அந்த ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அலரி மாளிகை மற்றும் காலிமுகத்திடல் பகுதியில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடாத்திய நபர்களை கண்டறிவது தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்து தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு போலீஸ் மாதிபர் சி டி விக்ரமரத்ன குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபருக்கு நேற்று பணிப்புரை விடுத்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. காவல்துறையின் உத்தரவை மதிக்காமல் அமைதியாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடாத்திய குழுவினர் குறித்து விசாரணை நடாத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் பல தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளன. அதேவேளை அலரி மாளிகையில் இருந்து வெளியேறிய முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ திருகோணமலை கடற்படை முகாமில் தஞ்சமடைந்துள்ளதாக வெளியான செய்திகளுக்கு பிறகு முகாமுக்கு முன்பாக திரண்ட மக்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்றவாறு அந்த செய்தியினுடைய விரிவாக்கம் நாடு முழுவதும் பதற்றமான நிலையை ஒரே பார்வையில் விவரித்ததை நாங்கள் இப்போது உங்களுக்கு வாசித்து அளித்திருந்தோம். நிகழ்ச்சியில் சிறிய ஒரு விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் சந்திக்கலாம். விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ச்சியாக ஈழநாடு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கக்கூடிய முக்கிய முதன்மை செய்திகளை இணைத்துக் கொள்ள முடியும். ஏலவே இதுவரை விளம்பர இடைவெளிக்கு முன்னதாக நான் வாசித்தளித்ததை போல நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு வன்முறை சம்பவங்கள் தொடர்பான செய்திகளின் விரிவாக்கத்தை தொடர்ந்து இங்கே நாட்டில் தொடர்கிறது வன்முறை என்ற தலைப்பின் கீழ் 9 பேர் உயிரிழந்தனர், 250 பேருக்கு காயங்கள், 88 வாகனங்கள் நாசம், 38 வீடுகள் தீக்கிரை, 101 வீடுகள் மீது தாக்குதல் என்று ஒவ்வொரு உயிரிழப்புகள் மற்றும் காயங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி வருகிற ஈழநாடு பத்திரிகையின் முற்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட நாட்டில் தொடர்கிறது வன்முறை என்ற செய்தியின் விரிவாக்கத்தை ஒரு முறை பார்க்கலாம். காலிமுகத்திடல் தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் பரவிய வன்முறைகளில் நேற்று மதியம் வரை 9 பேர் உயிரிழந்தனர், 250க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் ஆளும் கட்சியைச் சேர்ந்த 103 பேரின் சொத்துக்கள் அடித்துடைக்கப்பட்டன, சூறையாடப்பட்டன. இதில் முன்னாள் அமைச்சர்கள், அரசியல்வாதிகளினுடைய சொத்துக்களும் உள்ளடங்குவதாக
அவர்களுக்கு சொந்தமான 38 வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. இதேபோல வன்முறையாளர்களால் 88 வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இவற்றில் 47 வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. காலிமுகத்திடலில் அமைதி வழியில் தொடர்ந்த போராட்டத்தில் அரசு ஆதரவாளர்கள் கும்பல் வன்முறையை தொடங்கியது. இதையடுத்து நாடு முழுவதும் வன்முறைகள் ஆரம்பித்தன. இவ்வாறு ஆரம்பித்த வன்முறைகளில் நேற்று மதியம் வரையான நிலவரப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், பிரதேச சபை தவிசாளர், 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் உட்பட 9 பேர் பலியாகினர். அத்துடன் 250க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இவர்களில் 232 பேர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்களில் 5 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்றும் மருத்துவமனையின் பேசவல்ல அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதே சமயம் ஆளும் கட்சி உறுப்பினர்களின் வீடுகள், அவர்களுக்கு சொந்தமான அலுவலகங்கள், கட்டடங்கள் என்பன சேதப்படுத்தப்பட்டன. இவற்றில் முன்னாள் அமைச்சர்கள், அரசியல்வாதிகளுக்கு சொந்தமான 38 வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. இதில் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு சொந்தமான பரம்பரை வீடு, மஹிந்த ராஜபக்ஷ, பெசில் ராஜபக்ஷ ஆகியோரின் வீடுகளும் அடங்கும் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. நாங்கள் ஒருமுறை தினக்குரல் பத்திரிகையின் முற்பக்கத்திலே ஒளிப்படத்தோடு ஒரு செய்தி காணப்படுகிறது. பெசில் வீட்டுக்கும் நேற்று தீ வைப்பு என்று அவரது வீட்டையும் அந்த ஒளிப்படம் பிரதிபலிக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தொடர்புபட்ட செய்தியாக அந்த செய்தியையும் தொடர்ந்து வாசித்தளிக்கலாம். முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷவிற்கு சொந்தமானது என கருதப்படும் மல்வானையில் உள்ள வீடு நேற்று சிலரால் தீ வைத்து எரிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவாளர்களால் நேற்று முன்தினம் கொழும்பில் அமைதியான முறையிலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டமை தொடர்பில் விரிகிற அந்த செய்தியிலே பெசில் வீட்டிற்கும் தீ வைக்கப்பட்டிருப்பதானதில் அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் தான் இந்த பொதுமக்கள் அரசியல்வாதிகளின் வீடுகளுக்கு தீ வைத்து தாக்குதல் நடாத்தி வருகிறார். இந்நிலையில் தான் முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷவிற்கு சொந்தமான கருதப்படுகிற பெசில் ராஜபக்ஷவிற்கு சொந்தமென கருதப்படுகிற மல்வானையில் உள்ள வீடும் தற்போது தாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. அத்தோடு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கத்துடன் தொடர்புடைய 35க்கும் அதிகமான அரசியல்வாதிகளின் வீடுகள் இதுவரை தாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. தினக்குரல் பத்திரிகையில் 35 அன்று பதிவாகிற அந்த செய்தி இன்று 7 நாட்டிலே 38 பேரது வீடுகள், அதற்கு மேற்பட்ட வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன என்று விரிகிறது. இதேவேளை பல்வேறு செய்திகளை இன்றைய முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிற தினக்குரலின் இணைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். உடைக்கப்பட்டது ராஜபக்ஷ சிலை என்கிற ஒளிப்படத்தையும் தாங்கியிருக்கிறது இன்றைய ஈழநாடு பத்திரிகை. அம்பாந்தோட்டை தங்காலையில் அமைக்கப்பட்டிருந்த DA ராஜபக்ஷவின் உருவச்சிலை அரசிற்கு எதிரான போராட்டக்காரர்களால் நேற்று கட்டி இழுத்து வீழ்த்தி உடைக்கப்பட்டது. கட்டி இழுத்து வீழ்த்தி உடைக்கப்பட்டிருக்கிறது. உடைக்கப்பட்ட ராஜபக்ஷ சிலை என்று விரியும் அந்த செய்தியின் விரிவாக்கம். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, முன்னாள் அமைச்சர்களான சமல் ராஜபக்ஷ, பெசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட சகோதரர்களின் தந்தையே DA ராஜபக்ஷ அரசிற்கு எதிரான போராட்டக்காரர்களால் ராஜபக்ஷக்களின் பூர்வீக இல்லம் நேற்று முன்தினம் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. DA ராஜபக்ஷவின் சமாதியும் நேற்று முன்தினம் தரைமட்டமாக்கப்பட்டது. இந்நிலையிலேயே நேற்று உருவச்சிலையும் உடைக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தியை தாங்கி இருக்கிறது இன்றைய ஈழநாடு முற்பக்கத்தில் ஒரு ஒளிப்படத்தோடு. அந்த செய்தியை இப்போது நீங்கள் திரையில் காணலாம். உடைக்கப்பட்டது ராஜபக்ஷ சிலை. மேலும் ஏனைய முக்கிய செய்திகளை இணைக்கலாம். இங்கே இந்திய இராணுவத்தை இலங்கையில் களமிறக்குமாறு கோருகிறார் சுவாமி. இந்திய இராணுவத்தை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமி வலியுறுத்தி இருக்கிறார். அடிக்கடி நாட்டிலே ஏதாவது கோளாறுகள் அல்லது இப்படியான கலவரங்கள் ஏற்படுகிற பொழுது சுப்பிரமணியன் சுவாமி அடிக்கடி கருத்து தெரிவித்து வரக்கூடிய ஒருவர். அண்மையிலே இந்திய வெளியுறவு அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்து அந்த பெட்ரோல் நிலையங்கள், எரிபொருள் நிரப்பு நிலையங்கள், இந்தியாவிற்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களை பார்வையிட்டதன் பின்னர் பல்வேறு விமர்சன கருத்துக்களை பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் என்று அடையாளப்படுத்தப்படுகிற சுப்பிரமணியன் சுவாமி வெளியிட்டிருந்தார். இப்போது அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயம், இந்திய இராணுவத்தை இலங்கையில் களமிறக்குமாறு கோருகிறார் சுவாமி. விரிவாக்கத்திற்கு செல்லலாம். அதாவது அரசியலமைப்பிற்கு அமைவான பாதுகாப்பை மீள உறுதிப்படுத்துவதற்காக, அரசியலமைப்பிற்கு அமைவான பாதுகாப்பை மீள உறுதிப்படுத்துவதற்காக இந்திய இராணுவத்தை
இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் இந்தியாவிற்கு எதிரான வெளிநாட்டு சக்திகள் மக்களின் ஆத்திரத்தை தமக்கு சாதகமாக்கி வருவதாகவும் இது இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றவாறு அந்த செய்திக்குறிப்பு இந்திய ராணுவத்தை இலங்கையில் களமிறக்குமாறு கோருகிறார் சுவாமி என்று காணப்படுகிறது. அருகிலேயே அமைதிக்கு திரும்புங்கள் கர்தினால் ரஞ்சித் சோபித்த தேரர் மக்களிடம் கூட்டாக கோரிக்கை. நாட்டில் நிலவும் வன்முறைகள் அமைதிக்கு திரும்ப வேண்டும் என்று கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வணக்கத்திற்குரிய ஓமல் பே சோபித தேரர் ஆகியோர் கூட்டாக மக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருப்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இதன்போது கருத்து தெரிவித்த கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை எங்கள் மத கோட்பாடுகளின்படி வன்முறையில் ஈடுபடாமல் அமைதியான முறையில் பதிலளிக்குமாறு நாம் மக்களை கேட்டுக்கொள்கிறோம். வன்முறையற்ற முறையில் செயற்பட வேண்டும். மக்களை தாக்கக்கூடாது. நாகரிக மற்றும் ஜனநாயக நாட்டில் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாத முடியாத காட்டுமிராண்டித்தனமான செயல்களை கடுமையாக கண்டிக்கிறோம் என்றார். இதே சமயம் அங்கு கருத்துரைத்த ஓமல் பே சோபித தேரர் மக்கள் சட்டத்தை மதிக்க வேண்டும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உட்பட அனைத்து ராஜபக்ஷக்களும் பதவியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் என்றவாறு அந்த செய்திக்குறிப்பு அமைதிக்கு திரும்புங்கள் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் சோபித தேரர் ஆகியோர் கோரிக்கை விடுத்ததாக இணைந்து கோரிக்கை விடுத்ததை அந்த செய்தி ஒரு கூட்டாக அவர்களுடைய கோரிக்கையை இங்கே பிரசுரித்திருக்கிறது. மேலும் இங்கே ஏலவே நான் வாசித்து அளித்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை மேற்கோள் காட்டி நாட்டிலே இராணுவ ஆட்சி அமல்படுத்தப்படலாம். ஒரு முறை அதனை விளக்கமாக பார்க்கலாம். தற்போதைய சூழ்நிலையில் நாட்டில் இராணுவ ஆட்சி அமல்படுத்தப்படும் என்று இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதாவது நாட்டிலே பல்வேறு இடர்பாடுகள் தற்போது நிலவுகிற நிலையில் இராணுவ ஆட்சி அமுல்படுத்தப்படலாம் என்று அவர் கருத்து தெரிவித்ததை இன்றைய ஈழநாடு தாங்கியிருக்கிறது. ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக கடந்த சில வாரங்களாக அலரி மாளிகைக்கு அருகாமையிலும் கொழும்பு காலிமுகத்திடலிலும் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த பொதுமக்கள் மீது பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடாத்தியதை அடுத்து நாட்டில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க பொதுமக்களிடம் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார். நீதி மற்றும் ஜனநாயக ஆட்சிக்காக அற்புதமான போராட்டத்தை நடாத்தி வரும் அனைத்து குடிமக்களுக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இராணுவ ஆட்சிக்கு வழிவகுக்கும் வகையில் வன்முறையை தூண்டுவதற்கு நாசகாரர்கள் பயன்படுத்தப்படலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தயவு செய்து இதை நிறுத்த உங்கள் திறமையை பயன்படுத்தவும் என அவர் பதிவிட்டிருக்கிறார். அதாவது நாட்டில் இராணுவ ஆட்சி ஏற்படலாம் என்பதை இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் விரிவதை ஏற்கனவே வாசித்தளித்திருக்கிறேன். அதாவது அரசியல் ஆய்வாளர்கள் இது தொடர்பிலே விமர்சனங்களே அல்லது ஒரு ஆய்வு போக்கான பாங்கான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். சில அரசியல் கட்சிகள் இது தொடர்பிலே எதிர்ப்பையும் கண்டனங்களையும் கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கின்றன. இராணுவம் தற்போது இந்த வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்காக குவிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாட்டில் அவசர கால சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாளை காலை வரை ஊரடங்கு நாடு முழுவதும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வன்முறைகள் என்று சொல்லுகிற பொழுது அரசு தரப்பிற்கு ஆதரவானவர்களினுடைய அரசு தரப்பைச் சேர்ந்த பிரதிநிதிகளுடைய சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் பாதுகாப்பு அமைச்சினால் விசேட ஒரு உத்தரவு அல்லது அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது முப்படையினருக்கும். அதாவது சுடுவதற்கான அதிகாரம், சேதப்படுத்துவோர் சொத்துக்களை எல்லாம் சேதப்படுத்துவோரை சுடுவதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நாட்டில் இராணுவ ஆட்சி ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் தென்படுவதாக பல விடயங்களை முன்னுதாரணமாக அல்லது மேற்கோள் காட்டி இப்படியான செய்திகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை நாங்கள் இங்கே போட்டு காட்டலாம். ஏனைய முக்கிய செய்திகளாக தவறான வழியில் சென்ற மகிந்த நந்திக்கடலாக மாறியது பேரவாவி சம்பிக்கரணவக்க சுட்டிக்காட்டு. உண்மையிலேயே இந்த நந்திக்கடல் என்று சொல்லுகிற பொழுது மிக முக்கியமாக 2009 மே மாதம் 10ஆம் திகதி என்பது, அதாவது இந்த சம்பவம் இடம்பெற்ற தினம் என்பது தமிழ் மக்களினுடைய இறுதி யுத்த காலப்பகுதியில், இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்த காலப்பகுதியில் தமிழ் மக்கள் அழிக்கப்பட்ட, குண்டுமலைகளில் அவர்கள் நனைந்து தங்கள் இன்னுயிர்களை மாய்த்த, அவர்களினுடைய சனத்தொகை இல்லாமல் செய்யப்பட்ட, தமிழ் மக்களின் இருப்பு கேள்விக்குறியாக்கப்பட்ட மிக ஒரு அத்திவாரமான நாள் இந்த 10ஆம் திகதி என்பது.
நந்திக்கடலில் தமிழ் மக்களினுடைய சடலங்கள் உடலங்கள் மிதந்ததை யாரும் இன்று வரை மறப்பதற்கும் இல்லை. சமூக வலைத்தளங்கள் கர்மா நின்றறுக்கும் என்கிற விடயங்களை பதிவு செய்து, இது என்னுடைய கருத்தல்ல, கர்மா நின்றறுக்கும் என்று சமூக வலைத்தளங்கள் பல்வேறு வகுதியிலே தமிழ் மக்கள் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் ஒரு தென்னிலங்கையைச் சேர்ந்தவர், ஒரு காலகட்டத்தில் இனவாதி என்று பலராலும் பார்க்கப்பட்டவர், பிரதானமாக தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து பல கருத்துக்களை தமிழ் மக்களுக்கு எதிராக பல கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர் சம்பிக்க ரணவக்க சுட்டி காட்டியிருக்கிற விடயம் என்னவென்றால், தவறான வழியில் மகிந்த சென்றதால் பேரவாவி நந்திக்கடல் போல் இருந்தது என்கிறார். பார்ப்போம். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அமைதியான முறையில் கௌரவமாக பதவி விலகி இருக்க வேண்டும். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. தவறான வழியை தேர்ந்தெடுத்து விட்டார். அதன் விளைவாகவே பேரவாவி நந்திக்கடலாக மாறியது. இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை நாங்கள் இங்கே பார்க்கலாம். 43ஆம் படையணியின் ஸ்தாபக தலைவர் அவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க. தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான அரசியல் நிகழ்வில் பங்கேற்றிருந்த சம்பிக்க ரணவக்க நாட்டில் ஏற்பட்ட சம்பவத்திற்கு மஹிந்த ராஜபக்ஷவை பொறுப்பு கூற வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். அமைதி வழியில் தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருந்த பிரச்சனையை தனது திமிர்த்தனத்தால் வன்முறை மூலம் தீர்க்க மஹிந்த ராஜபக்ஷ முற்பட்டதாலேயே நாட்டில் இன்று சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது எனவும் சாம்பிக்க குறிப்பிட்டார். மஹிந்த ராஜபக்ஷவிற்கு அரசியல் அனுபவம் இருப்பதால் பெர்டினன் மார்கோஸ் போல அமைதியாக இருக்குமாறு நான் கோரியிருந்தேன். அவ்வாறு இல்லாமல் கடாபி போல வன்முறையை கட்டவிழ்த்து விட்டால் இறுதியில் அந்த வன்முறை பொறிக்குள்ளேயே சிக்க நேரிடும் எனவும் சுட்டிக்காட்டினேன். இந்த விவகாரத்தில் மஹிந்த மதிநுட்பத்துடன் செயற்படவில்லை. தவறான வழியையே தேர்வு செய்திருந்தார். அதன் விளைவாகவே பேரவாவி நந்திக்கடலாக மாறியது. இந்த விவகாரத்தில் மஹிந்த மதிநுட்பத்துடன் செயற்படவில்லை, தவறான வழியிலேயே செயற்பட்டிருந்தார். அதன் விளைவாகவே பேரவாவி நந்திக்கடலாக மாறியது என்றும் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். அதேவேளை பிரதமர் பதவியை ஏற்பதற்கு தான் தயார் என அறிவித்த சம்பிக்க ரணவக்க அதற்காக ஓரிரு நிபந்தனைகளை முன்வைத்தார். பாராளுமன்றத்தில் உள்ள கட்சிகள் ஒன்றிணைந்து பொதுவானதொரு வேலை திட்டத்திற்கு வந்தால் வீடு வாகனம் கொடுப்பனவு என எவ்வித வரப்பிரசாதங்களையும் அனுபவிக்காமல் நாட்டுக்கு சேவையாற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வந்தால் இலங்கை மத்திய வங்கி, மின்சார சபை உள்ளிட்ட துறைகள் தொழில்சார் நிபுணர்களின் பங்களிப்புடன் இயங்கினால், அதேபோல ஆன்மீக தலைவர்கள், சட்டத்தரணிகள் சங்க பிரதிநிதிகள், போராட்டக்காரர்கள் எமது நடவடிக்கையை கண்காணிக்க முன்வந்தால் எந்த ஒரு சவாலையும் ஏற்க தயார் என்றார் சம்பிக்க ரணவக்க. மீண்டும் ஒரு முறை அந்த விடயங்கள், பாராளுமன்றத்தில் உள்ள கட்சிகள் ஒன்றிணைந்து பொதுவானதொரு வேலை திட்டத்திற்கு வந்தால் வீடு வாகனம் கொடுப்பனவு என எவ்வித வரப்பிரசாதங்களையும் அனுபவிக்காமல் நாட்டிற்கு சேவையாற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வந்தால், இலங்கை மத்திய வங்கி, மின்சார சபை உள்ளிட்ட துறைகள் தொழில்சார் நிபுணர்களின் பங்களிப்புடன் இயங்கினால், அதேபோல ஆன்மீக தலைவர்கள், சட்டத்தரணிகள் சங்க பிரதிநிதிகள், போராட்டக்காரர்கள் எமது நடவடிக்கையை கண்காணிக்க முன்வந்தால் எந்த ஒரு சவாலையும் ஏற்க தயார் என்றார் சம்பிக்க. இது நந்திக்கடலாக மாறியது பேரவாவி என்ற செய்தியில் நந்திக்கடலை ஒப்பீடு செய்திருக்கிறார். மே 10ஆம் தேதி இடம்பெற்ற ஒரு சம்பவத்திற்கு தென்னிலங்கையின் மூத்த ஒரு அரசியல்வாதி. தொடர்ச்சியாக சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் இன்றைய பத்திரிகைகளோடு மீண்டும் சந்திக்கலாம். விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ந்து ஏனைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். அதிபர்கள் ஆசிரியர்கள் பணி புறக்கணிப்பில் என்ற ஒரு செய்தி. அதிபர் ஆசிரியர்கள் மறு அறிவித்தல் வரை கடமைக்கு வரமாட்டார்கள். இன்றைய அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பெற்றோர்கள் தமது பிள்ளைகள் விடயத்தில் சமயோசிதமாக செயற்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் பெற்றோர்களிடம் கேட்டுக்கொண்ட விடயம் இன்றைய ஈழநாட்டின் முற்பக்கத்தில்.
இது தொடர்பில் அந்த சங்கத்தினுடைய உபதலைவர் தீபன் திலீசன் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் காலிமுக திடல் போராட்டம் மீதான அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிட்டு இதன் மூலம் முழுமையான இராணுவ ஆட்சி உருவாக்கும் நோக்கிலேயே கோட்டாபய அரசாங்கம் செயற்படுகிறது. எனவே அதிபர் ஆசிரியர்கள் மறு அறிவித்தல் வரை கடமைக்கு வரமாட்டார்கள். இன்றைய அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பெற்றோர்கள் தமது பிள்ளைகள் விடயத்தில் சமயோசிதமாக செயற்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். அது அதிபர்கள் ஆசிரியர்கள் பணிப்புறக்கணிப்பில் என்றால் பாடசாலை நடைபெறாது என்பது மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனைய முக்கிய செய்திகள்: கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி, முல்லை கடலில் நீராடிய 3 சகோதரர்கள் மாயம் என்றொரு செய்தி. முல்லைத்தீவு செம்மலை கடலில் நீராடிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரர்கள் கடலில் மூழ்கி காணாமல் போயிருக்கிறார்கள். நேற்று மதியம் இந்த துயர சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அளம்பில் பகுதியைச் சேர்ந்த பத்மநாதன் கிளின்டன், பத்மநாதன் விசித்திரன், பத்மநாதன் விழித்திரன் ஆகியோரே இவ்வாறு காணாமல் போயிருக்கிறார்கள். முல்லை கடலில் நீராடியவர்கள் அவர்கள் என்று அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளாக கட்சித் தலைவர்கள் கூட்டம் ரத்து, பாராளுமன்றமும் கூட்டப்படாது, சபாநாயகர் அறிவிப்பு. பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் வரை பாராளுமன்றம் கூட்டப்படாது என்று சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். அத்துடன் இன்றைய தினம் நடைபெறவிருந்த கட்சித் தலைவர்களின் கூட்டமும் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள கலவரத்தை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்களை தாக்கும் நோக்கில் தேடி வருகிறார்கள். இதில் அரசியல்வாதிகளுக்கு சொந்தமான பல வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டன. இந்த நிலையிலேயே பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வரை பாராளுமன்ற அமர்வு இடைநிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற அந்த செய்தி குறிப்பு. மேலும் முக்கிய செய்திகள்: பள்ளிவாங்கலை விடுத்து அமைதியை பேணுங்கள், ஜனாதிபதி கோட்டாபய கட்டவிடப்பட்ட ஒரு செய்தியாக அது காணப்படுகிறது. பழிவாங்கும் நோக்கத்துடனான வன்முறைகளை நிறுத்தி ஐமேதி வழியை பேணுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசியலமைப்பிற்கு அமைவாக நாட்டில் மீண்டும் அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி பொருளாதார நெருக்கடிகளை தீர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளதாக கட்டமிடப்பட்ட செய்தி கூறுகிறது. அருகில் மற்றும் ஒரு செய்தி: கீரி கடித்ததால் பெண் மரணம். கீரி கடிக்கு உள்ளான வயோதிப பெண் 3 மாதங்களின் பின் உயிரிழந்தார். அவரின் உயிரிழப்பிற்கு நீர்வெறுப்பு நோய் காரணம் என்று மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதனை உறுதிப்படுத்த பெண்ணின் மூளையை மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்ப சட்ட மருத்துவ வல்லுநர் வாசுதேவா பணித்துள்ளார் என்றவாறு புலோலி ஆலடியைச் சேர்ந்த பாலசுந்தரம் மங்கேற்கரசி என்ற 69 வயதுடைய ஒரு வயோதிப பெண் உயிரிழந்தமை தொடர்பிலே அந்த செய்தி வருகிறது. கீரி கடித்ததால் பெண் மரணம் என்ற தலைப்பில் அந்த செய்தியை இங்கே காண்கிறோம். தொடர்ந்து ஏனைய பத்திரிகைகளில் காணப்படக்கூடிய முக்கிய முதன்மை செய்திகளை இணைத்துக் கொள்வோமாக இருந்தால், இங்கே இதுவரை வாசித்தளித்த செய்திகளை தவிர ஏனைய புதிய செய்திகளாக: பிரதி போலீஸ் அதிபர் தென்னக்கோன் மீதும் தாக்குதல், விரட்டி அடித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் என்று இன்றைய தினக்குரலின் முற்பக்கத்தில் ஒரு செய்தி. மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மீது ஆர்ப்பாட்டக்காரர்கள் நடாத்திய கடும் தாக்குதலில் அவர் காயமடைந்திருக்கிறார். கொழும்பு கங்காராம விகாரைக்கு அருகில் நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றதாக அந்த செய்தி கூறுகிறது. அதாவது பல்வேறு தரப்பினரும் தாக்கப்படும் நிலையில் பல்வேறு தரப்பினரின் சொத்துக்களும் தரப்பென அரசு ஆதரவு தரப்பினர், அரச ஆட்சியாளர்கள் சிலரது சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டு வரும் நிலையில் பிரதி போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மீதும் தாக்குதல் நடாத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிக்கிறது. ஏனைய செய்திகள் ஏற்கனவே வாசித்தளித்த செய்திகளாக காணப்படுகின்றன. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தொடர் போராட்டம் என்றவாறு ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரலின் முற்பக்கத்தில். காலிமுகத்திடலில் அமைதியான முறையில் போராட்டத்தை மேற்கொண்டிருந்த மக்கள் மீது போலீசார் முன்னிலையில் தொடுக்கப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதலை கண்டித்து இன்று பிற்பகல் 2 மணியிலிருந்து தொழிற்சங்க போராட்டத்தில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் குதிக்க உள்ளதாக அந்த செய்தியை இன்றைய தினக்குரல் முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது. அதிபர் ஆசிரியர்கள் தொடர் பணி புறக்கணிப்பை அறிவித்திருக்கிறார்கள். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்திருக்கிறது. ஏனைய முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். இங்கே இன்றைய உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் நேற்று நள்ளிரவு முதல் மின்சார சபையினரும் படிப்புறக்கணிப்பு என்ற ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. உதயனின் முற்பக்கத்தில் நேற்று நள்ளிரவு முதல் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை காலிமுகத்திடலில் அரசு ஆதரவுடன் நடாத்தப்பட்ட வன்முறைகளை கண்டித்து இலங்கை மின்சார சபையின் 14 தொழிற்சங்கங்கள் நேற்று நள்ளிரவு முதல் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை அறிவித்தன.
இந்த பணி புறக்கணிப்பால் பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்கு அரசை பொறுப்பேற்க வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் வெளியிட்டுள்ள கூட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மருத்துவமனை மற்றும் பிற அத்தியாவசிய சேவைகளுக்கு தடையில்லாத மின்சாரம் வழங்கப்படும் என்றும் தொழிற்சங்கங்கள் குறிப்பிட்டன. இந்நிலையில் நேற்று ஒரு வதந்தி என்று சொல்லலாம் நிலவியது. நேற்று இரவு 12 மணியிலிருந்து இன்று இரவு 12 மணி வரை தொடர் 24 மணித்தியால நேரத்திற்கு மின்சாரம் தடைப்படும் என்று. ஆனால் அப்படி இருக்கவில்லை. அத்தியாவசிய சேவைகளுக்கான மின்சாரம் துண்டிப்பின்றி, அதாவது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட துண்டிப்புகளை உள்ளடக்கி வழமை போன்று வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கே மிக முக்கியமான செய்திகளாக மீரிகமவில் திடீர் குழப்பம், இன மோதலாக்க முயற்சி, அவன்கார்ட் காடேர்கள் களமிறக்கம் என்ற ஒரு செய்தியை இன்றைய உதயன் முற்பக்கத்தில் தாங்கி இருக்கிறது. மீரிகம தொடர்பான செய்தியாக அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. நீர்கொழும்பு பெரியமுள்ள மீரிகம பிரதேசத்தில் நேற்று மாலை ஏற்பட்ட குழப்ப நிலைமையால் 3 வர்த்தக நிலையங்கள் சேதமாக்கப்பட்டன. இதன்போது மோட்டார் சைக்கிள் ஒன்றும் 3 சைக்கிள்களும் தீக்கிரையாக்கப்பட்டன. வர்த்தக நிலையங்களுக்கு சேதம் ஏற்படுத்தி வாகனங்களுக்கு தீ வைத்தவர்கள் அந்தந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லர் என்று பிரதேச மக்கள் தெரிவித்தார்கள். அவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் நிசங்க சேனாதிபதியால் அவர்கள் களமிறக்கப்பட்டவர்களே இந்த தாக்குதலை மேற்கொண்டு குழப்ப நிலையை ஏற்படுத்தினார்கள் என்று மக்கள் கூறுகிறார்கள். தற்போது அரசாங்கத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் போராட்டங்களை திசை திருப்ப இன மோதல் ஒன்றை உருவாக்கும் நோக்கில் அவர்கள் இந்த குழப்ப நிலையை உருவாக்க முயல்கிறார்கள் என்றும் அதற்கு மக்கள் பலிக்கட ஆகக்கூடாது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி. மேலும் இங்கே ரூபாவும் இல்லை, டொலரும் இல்லை, கைவிரித்தார் மத்திய வங்கி ஆளுநர் என்ற ஒரு செய்தியையும் இன்றைய உதயனின் முற்பக்கத்தில் பார்க்கலாம். நாட்டின் நிலைமை எதிர்பார்த்ததை விடவும் மிகவும் மோசமாக இருக்கிறது. தற்போது நாட்டில் ரூபாவோ டொலரோ கையிருப்பில் இல்லை என்று மத்திய வங்கி ஆளுநர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்திருக்கிறார். மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசேகரவுடன் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த கலந்துரையாடலின் பின்னர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அந்த கருத்திலேயே ஹர்ஷ டி சில்வா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி குறிப்பையும் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இங்கே தப்பி ஓட மாட்டார் மஹிந்த ராஜபக்ஷ நாமல் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியை இன்றைய உதயன் முற்பக்கத்தில் தாங்கி இருப்பதை அவதானிக்கிறோம். தப்பி ஓட மாட்டார் மஹிந்த ராஜபக்ஷ என்ற தலைப்பில் விரியும் அந்த செய்தி. தனது தந்தை மஹிந்த ராஜபக்ஷ நாட்டில் இருந்து வெளியேற மாட்டார் என்றும் அவர் ரகசியமான இடமொன்றில் பாதுகாப்பாக உள்ளார் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவியில் மஹிந்த ராஜபக்ஷ இன்னமும் நாடாளுமன்ற உறுப்பினராகவே இருக்கிறார். புதிய பிரதமர் தெரிவில் அவர் முக்கியமான பங்கை வகிப்பார். மஹிந்த ராஜபக்ஷ நாட்டின் சூழ்நிலை கருதி தற்போது ரகசியமான இடமொன்றில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடன் நாம் தொடர்பில் இருக்கிறோம் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். இவ்வாறான செய்திகள் இன்றைய பத்திரிகைகளில் முக்கிய முதன்மை செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன. இத்துடன் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது மாலினி அஜந்தன். நன்றி நேயர்களே. டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.